நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹிஜாபு நிதி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் 9 பேரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி குறித்த விவரம். இடமாக கொண்டு செயல்பட்ட ஹிஜாபு நிதி நிறுவனம் மாதம் 15% வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடமிருந்து சுமார் 4620 கோடி ரூபாய் முதலீடுகள் பெற்று மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை இதுவரை வழக்கு பதிவு செய்து 14 பேரை கைது செய்திருக்கின்றனர். இந்த வழக்கில் நிறுவன இயக்குநர் அலெக்சாண்டர் மற்றும் முகவர்கள் உள்ளிட்ட 15 பேர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிர்வாக இயக்குநர் என் சவுந்தரராஜன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சந்திரசேகரன், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 9 பேர் ஜாமீன் கோரியும் தலைமறைவாக உள்ள நிர்வாகி ராமராஜன் முன்ஜாமீன் கோரியும் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை தரப்பில் சுமார் 89,000 முதலீட்டாளர்களிடம் சுமார் 4,620 கோடி ரூபாய் முதலீடுகள் பெற்று மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் 17,000க்கும் மேற்பட்டோர் இதுவரை புகார் அளித்துள்ளதாகவும் 40 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மனுதாரர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும், சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாகவும் ஏற்கனவே இந்த வழக்கில் தொடர்புடைய இருவருக்கு வழங்கிய ஜாமீனை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. மனுதாரர்கள் தரப்பில் ஜாமீன் வழங்கினால் நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளை ஏற்க தயாராக உள்ளதாகவும் பல மாதங்களாக சிறையில் உள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிடப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்குகளை இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் ஜாமீன் கோரிய சவுந்தரராஜன் உள்ளிட்ட 9 பேரின் மனுக்களையும் முன்ஜாமீன் கோரிய ராமராஜனின் மனுவையும் தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டார். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுடைய சொத்து விவரங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை திரும்ப அளிப்பது தொடர்பான எந்த விதமான உத்தரவாதத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாததால் தற்பொழுதைக்கு ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.